Taste the Daily. மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சியல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் ஸ்டாலின், போதும் என்று தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளதோடு, ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே என விமர்சித்துள்ள கழக பொதுச் செயலாளர், உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றிவிடலாம் என்ற நப்பாசையில்தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள், அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே என்றும் விமர்சித்துள்ளார். மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையிலிருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், பின்னால் சட்டை கிழிந்தாலும் முன்னால் மேக்கப் கலையாமல் மிஷன் சக்சஸ் என்ற உங்கள் கூவலுக்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியரான கண்ணீர் நன்றாக புரிகிறது, ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராகிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் அவல ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டிருந்தால் ஏதேனும் பயன் இருந்திருக்கும் என்று தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், எப்போது பார்த்தாலும் ரெய்டுகளுக்கு பயந்து என்று சொல்கிறீர்களே, எந்த ரெய்டை பார்த்து எனக்கு பயம், இந்த ரெய்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள், 2 முறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள், டிஸ்கிரிபன்சஸ் இருப்பின் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் என்றும், அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இதுபோன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கக்கேடானது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கடுமையாக சாடியுள்ளார். மேலும், உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரத்தீஷ் யார், அவரிடம் என்ன சொத்து இருந்தது, என்ன தொழில் செய்தார், எவ்வளவு லாபம் பார்த்தார், இன்று ரத்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன, எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர், இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா என ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாதென்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சரமாரியாக சாடியுள்ளார்.